பொறுமையா போச்சுட பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் எங்க இவ்வளவு வேகமா போறாங்க? இந்த பக்கம் போறாங்கன்னா யார் வீட்டுக்கு போவாங்க? சரோஜாக்கா வீட்டுக்கு தான் போவாங்க. இவ்வளவு வேகமா போறாளுங்களேம்மா. அதானே அதானே என்னவா இருக்கும்னு தெரியலையாக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அவங்க வீட்டு இன்னைக்கு பிரியாணி பண்ணுவாங்க இருக்குமோ. அன்னைக்கு கிடந்து பிரியாணி தான் ஃபுல்லாக நம்ம வலிச்சு கொண்டாந்துட்டோம் மேட்டி. அதனால இன்னைக்கு பிரியாணி பண்ணி போடுறாளோ என்னவோ. ஒருவேளை இருக்கும் இருக்கும் அக்கா. நம்ம இருக்கும்னு சொல்லிட்டு கிடக்கிறது போது வா போய் நம்ம நேரம் போய் தின்னுட்டே வந்துடுவோம். என்ன சொல்ற? சரி சரி அக்கா போலாம். பிரியாணினா போதும் உடனே கிளம்பிடுறது. சரி அந்த ஆள் இருக்கே முருங்கா, அதை ஊர் உலகத்துக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதை என்ன பண்ண போறீங்க? பெரிய முருங்கக்கா பிரியாணிக்கு ஈடாக மாட்டி. இன்னைக்கு அவங்க வீட்டில் போடுறதாக போய் தின்னுட்டு வந்துடலாம். நாளைக்கெல்லாம் முடியுமா? முருங்கா இருந்தால் நாளைக்கு ஆகும்ல. அதுவும் சரிதான். சரி தூக்கி எப்படி உள்ளே போட்டுட்டு நம்ம போய் பிரியாணி தின்னுட்டு வந்துடுவோம். சரியா? சரி சரி போல மாட்டி பானு. ஏன் அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ஒரு விஷயம் என்ன பானு, 1000 விஷயம் கூட கேளு. ஏன் அக்கா நிஜமா இந்த முருங்காய் நீங்கள் தான் வாங்கினீங்களா? என்ன செடியா கேட்டுவிட்டா? என்ன பண்ணுறது? ஆமாட்டி பானு. ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் தான் வாங்கினேன். அப்போனா சரிதான்க்கா. நம்ம மட்டும் கருணை உள்ளமா இருந்தால் எவனுக்கும் பொறுக்காது போல. கூட இருக்கிற இந்த நண்டு சிண்டுகளுக்கெல்லாம் ஐடியா முளைக்கிறேன்.